ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விளாக் பார்க்கலாமா? நேரமே எழும்பியாச்சு. 3 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும். இந்த 3 ப்ளவுஸுமே ஒரே மாதிரி இருக்கும். அதில் என்ன ஒர்க் பண்ணாலும் வெளியே தெரியாது. சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர் பாருங்கள். இருந்தாலும் அதில் ஒயிட் பேட் வச்சு எப்படி எல்லாமோ ஒரு அடிபுல டிசைன் ரெடி பண்ணியாச்சு. வீடியோக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஆனால் டேரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நாளைக்கு மார்னிங் கொடுக்கணும். இன்றைக்கி ஈவினிங் கொடுக்க சொன்னது ஒர்க்கு பண்ணி ஃபைனலி முடியலை. ஸோ நாளைக்கு கொடுக்கணும். இன்னொரு ப்ளவுஸும் இருக்குது. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க்கு தான். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸ் இருக்குது. நாளையிலேருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே அச்சுக்குட்டி தான் பாருங்கள். ஃபுல் பீட்ஸையும் இப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்க போகணும். ஸோ நான் கிளாஸ் எடுக்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆரி கிளாஸ் வந்து டேரெக்டாக எடுக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் போனதே தெரியல. இன்றைக்கி என்னோடய கிளாஸில் 49 வயசான ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தாண்டி இந்த கிளாஸுக்காக வந்தது. படிக்கிறதுக்கு ஏஜ் ஒரு தடையே இல்லை. லேடிஸுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெளியே வேலைக்கு போக முடியாது. ஃபேமிலின்னு வரும்போது ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைகள் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று படித்து வச்சுருந்தோன்னா நமக்கு லைஃப்பில் கண்டிப்பாக அது கை கொடுக்கும். நான் 10th லீவில் தான் படிச்சிருந்தேன் ஸ்டிச்சிங். இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஆரி கிளாஸில் 10th ஸ்டூடெண்ட்டும் வந்திருந்தாங்க. 10th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்கள கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா 10th படிச்சுட்டு அந்த வெக்கேஷன் லீவில் கம்ப்யூட்டர், டிராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்படி போகிற டைமில் ஆரி ஒர்க் படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிரேட் தான். ஏன்னா நான் ஸ்டிச்சிங் படிக்கிறப்ப என் அப்பாட்ட போராடி தான் நான் ஸ்டிச்சிங் படித்தேன். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு அரை மணி நேரம் தான் இருந்துச்சு. ஃபைனல் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபுல் ப்ரொசீஜர் சிலபஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஃபீஸ் டீட்டெயில், டைமிங், எப்படி வரணும், அட்ரஸ் என்ன ஏது எல்லாமே நீங்கள் என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. தேவைன்னா கூப்பிட்டு கேளுங்க. ரெகுலராக 1 மந்த்தும் வர முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது வந்து படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஆன்லைனில் கூட கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஃபுல் கிளாஸ் முடிச்சுட்டு வார வழியில் இந்த முறுக்கு கடையை பார்த்துருந்தேன். இது நடக்காவு ஜங்ஷனில் தான் இருக்குது. வீட்டில் வந்து ஏறினதான் உண்டு. மேகம் ஒரு சைடு கருத்து வந்தாச்சு. நல்ல மழை பெய்ய போகுதுன்னு தெரியும். அது மாதிரியே நல்ல மழை பெஞ்சது. உங்கள் ஊரில் மழை இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஊரில் வேறு இப்போ தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கு. என்னதான் மழை பெஞ்சாலும் ஹீட்டு தாங்கவே முடியலை. இன்றைக்கி என் அம்மாவோட அக்காவும் விருந்துக்கு வந்திருந்தாங்க. ஈவினிங் வந்து அடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த மழை பெஞ்சதுனால கரண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்டிச் பண்ண முடியலை. இந்த ப்ளவுஸோட வீடியோ வேணும்னா நீங்கள் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் போஸ்ட் பண்ணுறேன், இல்லைன்னா போஸ்ட் பண்ண மாட்டேன். சரியா? ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.